எனக்கு இந்த மாதிரி வயோதிகர்கள்லாம் ஒரு லிஸ்ட் இருப்பாங்க எப்போவுமே. கர்த்தர் என்னை அவங்களோட நெருங்கி பழக வைப்பார். அதனாலே பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்கும். சில இதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. பண்ணவங்களை சொல்கிறப்பே ரொம்ப விஷயமாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது, பார்த்தீங்களா எப்படி இருக்குது நிலைமை. நான் சீக்கிரம் கர்த்தருக்குள்ளே போயின்னு ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரம் ஆண்டவர் எடுத்துக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. விரக்தியில் சொல்கிறது யார்கிட்டையுமே சொல்ல முடியாதுல்ல உண்மை இல்லைன்னு. நம்ம குடும்பத்தாரை பற்றி நம்ம எப்படி சொல்கிறது? அடுத்த வேலை சோறு கிடைக்காதுன்னு இல்லை, மனசு அப்படியே உடஞ்சிரும். உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற பெரிய அடி, உங்கள் குடும்பத்தார் துரோகிகளாய் மாறுகிறார்கள், எத்தராய் மாறுகிறார்கள் என்றாலே பெரிய அடி. ஆனால் ஒன்று, நானே எனக்கு பிறந்தது எத்தனா தான் இருக்கும், அதுதான் இங்கே சொல்ல வருது. எத்தனா இருந்தால் நான் ஆசீர்வாதம் இல்லை சாபம் வருமேன்னு சொன்னார் இல்லையா. இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, யோசிப்பை குழியை தள்ளிட்டு அதுக்கு ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணி ஆள் மாறாட்டம் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாதிரி கொடுக்குறானுங்க. இதை பார், பல அங்கி ரத்தத்தினால் துவைக்கப்பட்டு காட்டுறான். அப்போது தேவையில்லாத தலையில் அடிச்சுக்கிட்டு மாரில் அடிச்சுட்டு அழுகுறேன். 17 வயசு பையன் இறந்துட்டான். இது எவ்வளோ பெரிய ஷாக்கு. முதுமை பாருங்கள் எப்படி இருக்குது. வயசான காலத்தில் ஒரு பிள்ளை பார்த்தது கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அது கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பார்த்துன்னு இருக்கிறேன். அது தீர்க்க சொல்கிறப்போ கடும் கோபம் ஆயிடுறேன். சராசரி மனுஷனை போல தானே இருக்குது. எங்கே தேவனுடைய மனுஷன்லாம் எடுத்துக்க முடியும்? ஜென்ரல் மேன் அது. சராசரி மனுஷனுடைய செய்கை சிந்தை, கோவப்படுறது, அன்பு காட்டுறது, எல்லாமே எமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கரெக்டாக போயின்னு இருக்குது. இப்போ அந்த பிள்ளை இறந்து போச்சு. நான் எது நேசித்தேன்? ராகேல், அது அந்த அம்மா போச்சு. இப்போ நான் யாரை நேசிக்கிறேன்? யோசேப்பு, அதுவும் போச்சு. இந்த வயசுலலாம் தாங்குகிற வயசாக இது. என்னக்க சொல்ல நான் சொல்கிறேன். முதிர் வயதில் எப்படி இருக்கணும்? பிள்ளைங்க எனக்கு அடக்க ஆராதனை செய்யணும்னா நான் போய் பிள்ளைங்களுக்கு அடக்க ஆராதனை செய்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து பாடியே கிடைக்கல. இதில் சிலதெல்லாம் அப்படியே மறித்துரும், பரிசுத்தத்துக்கு மறித்து பாவத்தில் அப்படியே ஜீவித்து நிற்கும். அது நம்ம கிட்ட கூட போக முடியாது. போய் எங்கேயாவது போய் சொருகி சின்னாபனமாகி கொலையான சேட்டில் இருப்பாங்க பசங்க. அப்படி இல்லைன்னா எஸ்கேப்பு பசங்க வீட்டை விட்டு. ஏற்கனவே தீனால் தீட்டுப்பட்டதே எனக்கு வலிக்குது. அடுத்தது பார்த்தா இந்த மாதிரி ராகேலுடைய மரணம். பாருங்கள், நமக்கு பிரியமானவங்கெல்லாம் போகிறது, நித்திரை அடையிறது வேறு. கண்டிப்பாக அவங்கள முகம் பார்ப்போன்னு இதெல்லாம் எழுந்து நிற்கிறேன் நான். அது யோசிப்பு உண்மையிலே இறந்துருந்தாலும் வலி தானே. அந்த நேரத்துக்கு அந்த தலைப்பு செய்தி போல் வீட்டுக்கு தகவல் வருது, இறந்துட்டான் அவன், மிருகம் அடிச்சிடுச்சு. அந்த நேரம் யோசிச்சு பாருங்கள். 17 வயசு பையன் இறந்துட்டானா லாரி ஆக்சிடெண்ட்டில், எப்படி இருக்கும்? என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு. எழும முடியாது, நிற்க முடியாது.